ஓகே. ஸோ இந்த வீடியோவில் ஹவு டு மேக் பீப்புள் லைக் யூ. ஸோ உங்களை வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஏன் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நம்ம ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்க வைக்கணும்னா, நம்ம இந்த வேர்ல்டில் வந்து எல்லாருமே வந்து ஒருத்தர் மேலே டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். ஐ மீன் லைக் இன் ரியல் லைஃபாக இருக்கட்டும் சரி, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் யாரையாவது வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்க. ஸோ மற்றவங்க வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபேவர் பண்ணணுன்னாலோ, இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து உங்களை பிடிச்சிருந்தா மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஜென்ரலாக வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே வந்து இது வந்து காமன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயின் கோலாக இருக்கும். நான் இப்போ 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். திங் வந்து நீங்கள் ஜென்யூனாக வந்து மற்றவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டணும். ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் கொலீக்ஸாக இருக்கட்டும் சரி. ஸோ யார் மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அவங்களுக்கு உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் யூ ஆர் ஷோயிங் மோர் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தெம். ஓகேங்களா? ஸோ உங்களை விட நீங்கள் வந்து அவங்கள பற்றி நிறையா பேசுகிறீங்க, அவங்க மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எதாவது சொன்னாங்கன்னா, ஸோ உங்களை பற்றி நீங்கள் சொல்லாமல் அவங்கள வந்து நிறைய நேரம் பேச விடணும். சரி, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேயே வந்து நீங்களும் பேசணும். ஸோ இந்த மாதிரி மற்றவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அவங்க சைடு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் யார்கிட்ட பேசினாலும் யூ ஷுட் ஷோ ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் ஆன் தெம்செல்ஃப். ஓகேங்களா? ஜென்யூனாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க, கண்டிப்பாக வந்து உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் தான். ஓகேவா? சும்மா நான் எப்பயுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே வந்து ஸோ ஜஸ்ட் வந்து அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்மைலில் தான் வந்து இவங்க வந்து ஜாலி டைப் தான் போல் அப்படின்னு சொல்லி அவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா ஸோ அவங்கள வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் வந்து அந்த ஸ்மைல் பண்ணாலே போதும். ஸோ உங்களோட கேரக்டர் எப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இந்த பையன் வந்து சிரிக்கிறான், ரொம்ப ஜாலி டைப் போலன்னு அவங்களும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் டு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்கள பிடிக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து ஜென்யூனாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டி அதுக்கப்புறம் அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா ஸ்டார்ட் வித் எ ஸ்மைல். ஸோ தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யாராவது வந்து புதுசாக இருந்தாங்க இல்லை கொலீகாக இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்றப்ப ஹாய் ஹலோ அப்படிலாம் இல்லாமல் நேம் சொல்லி கூப்பிடுங்க. நேம் சொல்லி கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ விச் இஸ் வெரி குட் திங். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நேம் சொல்லி கூப்பிட்டாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கேனா யாராவது நேம் சொல்லி கூப்பிட்டா நம்ம நேம்லாம் சொல்லி கூப்பிட்றாங்களே அப்படின்னு தான் இருக்கும். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் செய்ய சொல்கிறேன். நீங்கள் யாரை சொன்னாலும் யாரை கூப்பிட்டாலும் சரி நேம் சொல்லி கூப்பிடுங்க. அவங்க வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க அவங்க நேம் சொல்லி கூப்பிட்டிங்கன்னா. ஸோ ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி ஏ குட் லிசனர். இதுதான் மெயின் திங். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்கள வந்து பேசும்போது நீங்கள் வந்து எதுவும் இன்ட்ரப்ட் பண்ணாமல் அவங்கள நிறையா பேச விடணும். ஸோ இதுதான் வந்து மெயினான திங். ஸோ நீங்கள் வந்து அவங்க பேசுகிறப்ப இன்ட்ரப்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து என்ன பேசுகிறப்பெல்லாம் இன்ட்ரப்ட் பண்ணுறானே அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் குட் லிசனராக இருங்க. அவங்க பேச நீங்கள் கேளுங்க, எதுவுமே இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுவே வந்து உங்கள் மேலே அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ ட்ரை திஸ். அண்ட் தென் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க மேலேயே சின்சியராக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்கள. ஐ மீன் லைக் காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவங்கள ப்ரைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ளோ பாயோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஐ மீன் உங்கள் ஹேர் நல்லாயிருக்கு, உங்கள் ட்ரெஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்மளை வந்து ஒருத்தன் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறானே, நம்மளை வந்து ஒருத்தன் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறான், ப்ரைஸ் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாலே
மற்றவங்களுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணாலே மற்றவங்களுக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த 5 ஸ்டெப்ஸை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு அண்ட் தென் அதோட ரிசல்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் வந்து செக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் அண்ட் see you on the video.